கார் ஒன்னு கருப்பு கார் சாரி சாரின்னு வீதிகளில சுத்திட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்க ரோட்டுல நடந்து போறாங்க அந்த காரை பார்த்து. சரியா ஜேக்லின், அட போங்கடா, அவளுக்கு பெரிய மார்பு. சும்மா சொல்றதில்ல, பெரியது. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க. காரை ஆர்டர் பண்ணிருந்தாங்க, கார் வந்துருச்சுன்னு மெசேஜ். ஆனா மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு கார், அதே சர்வீஸ், ஒருத்தரை விட்டுட்டு போகுது. ஜேக்லின் டிரைவர் கிட்ட போய் பேசினாங்க. டீச்சர் வேலைன்னு சொன்னாரு டிரைவர். ஆனாலும் போர்ட் எடுத்து போட்டுட்டாரு. அப்பாயின்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாரு. சந்தோஷமா இருந்தது என்னன்னா, ஜேக்லின் போற இடம் அதே ரூட். டிரைவருக்கு ஒரு பெரிய டிப் கொடுத்தாங்க. அதிகமா கொடுத்தாங்க. டீச்சர் வேலைக்கு சம்பளம் குறைவுன்னு சொன்னாரு டிரைவர். சரின்னு சம்மதிச்சாரு. அப்புறம் ஒரு குடும்பம் பிக்னிக் போயிருக்கு. மோனிகா அம்மா கிட்ட பேசுறாங்க. பிள்ளைங்க 2 பேரும் மறைந்து விளையாடுறாங்க. மோனிகா அம்மா, அவங்க அம்மா, பழைய காலம்னு சொல்லிட்டு இப்போத பிள்ளைங்க வெளியே போக பயப்படுறாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. சூரியன் மறையும் வரை நண்பர்களோட வெளியே இருந்தேன்னு சொன்னாங்க. 7 வயசு பெண் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. அப்ப ஒரு கார் அவங்க முன்னாடி நின்னுச்சு. அந்த பெண்ணை டிரைவர் பொம்மையை சீட்ல வச்சிருந்தான். அந்த நேரம்ல மோனிகா அம்மா கையில் எடுத்த வீடியோவை காட்ட, யோ, கருப்பு காரில் மகள் ஏறுறதை பார்த்து மோனிகா அதிர்ச்சியில உறைஞ்சி போச்சு. உடனே குழந்தைகளை கூப்பிட்டா, பிடிக்காத பிள்ளை மட்டும் வந்தது. அம்மாவுக்கு உலகம் முழுசும் கவிழ்ந்து போச்சு. உடனே 911க்கு போன். அம்மா சின்ன பின்னா ஆயிட்டாங்க. சிசிஇ போன் எடுத்தாங்க. சார்ஜென்ட் கேசிக்கு உடனே சொன்னாங்க. லைவ் கேஸ்னா முக்கியம் இல்லையா? கருப்பு டொயோட்டா கேம்ரி கார். ஆனா நம்பர் எடுக்கல. அதனால போலீஸ் சொன்னாங்க, நம்பர் இல்லாம கேள்விகள் நிறைய வரும்னு. டொயோட்டா கேம்ரி சாதாரண காரா இருக்கு. மோனிகா ஸ்டேஷன் போனாங்க சார்ஜென்ட் கேசிய பார்க்க. அழுதுட்டு பயந்துட்டு சார்லட்டோட போட்டோ கொடுத்தாங்க. கேசி உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. பிளேட் நம்பர் இல்லன்னாலும் வெள்ளை பொண்ணுன்னா முக்கியம்னு சொல்லி சிசிஇ சொன்னாங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட கால்கள் எல்லாம் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க. அவளுக்கு பயங்கர பயம். போன்லைன்ல கோடான கோடி கூப்பிட போறாங்கன்னு தெரிஞ்சிட்டு அவளுக்கு அதிர்ச்சி. இந்நேரம் ஜாக் சொல்றான், அவ பிளைன் டேட் போறா, பேசிக்கிட்டே படுக்க முடியாதுன்னு. ஷேன் எக்ஸ் ஷானன் போன் பண்றா. அவங்க மகன் புது GTA 6 எடுக்க காத்திருக்கானாம். அப்புறம் இருவருக்கும் சார்லட்டுக்கு ஆம்பர் அலர்ட் வருது. ஒரு டொயோட்டா கேம்ரி முன்னாடி இருக்குன்னு ஜாக் கண்டுபிடிச்சிட்டா. ஷேனை ஃபாலோ பண்ண சொல்றா. 911 கார் நம்பர் சொல்றா. நல்லா பார்க்கணும்னு முன்னாடி இருக்கைக்கு போறா. ஜங்ஷன்ல டொயோட்டா கிட்ட போக சொல்றா. ஷேனுக்கு சந்தேகம், இதுவா அந்த கார்னு. ஆனா கேக்குறாங்கன்னா கேட்பாங்களே. ஆம்பர் அலர்ட் ஒரு பெரிய போர்டுல ஒளிஞ்சிருச்சு. டொயோட்டா சி லைக் மீறி ஓடிடுச்சு. ஷேன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றா ஜாக். ஷேனுக்கு ஜாக்கோட டெடிகேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இது அந்த காரானு சந்தேகம்தான். பெட்ரோல் பங்க்ஷன்ல கார் நின்னுச்சு. ஷாப்ல ஓட்டுநர் போனான். ஜாக் செக் பண்ண போறா. பின் இருக்கையில் அந்த பொண்ணு ஷேனை கூப்பிடுறா அவள் கார்ல ஏறறதுக்கு முன்னாடி. ஆனா இருள் அதிகமா இருக்கு, பார்க்கவே முடியல. அவளுக்கு பயமா இருக்கு. அந்த ஆளுக்கிட்ட துப்பாக்கி இருக்கு. அதே நேரம் டொயோட்டா கேம்ரி கார்ல ஒரு பொண்ணு பின் இருக்கையில அலறுதுன்னு சசிக்கு போன் வந்துருச்சு. அவன் எனக்கு அப்பா இல்லன்னு அந்த பொண்ணு கத்தரா. ஜாக் ஷேனுக்கு போன் பண்ணி சொல்றா. கேம்ரியோட சின்னதா திறந்திருந்த ஜன்னல் வழியா பார்க்க முடிஞ்சது. பின் இருக்கையில ஒரு பொண்ணு இருக்கிறதா உறுதி பண்ணிட்டா. ஒரு இயர்பட்ஸ் காரில போட்டுட்டு ஷேன் காருக்கு திரும்பி போறா. காரை சின்ன இடைவெளியில வைக்க சொல்றா. இயர்பட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கணும்னு. அந்த வெள்ளைக்கார ஆளு நல்லாத்தான் இருக்காருன்னு ஷேன் சொல்றான். கண்கள் அதிகமா தொலைவுல இல்லன்னும், கோம்போவர் அல்லது ஏவியேட்டர் கண்ணாடி இல்லன்னும். ஆனா ஜாக் அந்த வெள்ளைக்கார ஆளு அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கானான்னு உறுதி பண்ணணும்னு நினைக்கிறா. அந்த ஆளு போன்ல யாரோடையோ பேசுறத கேக்குறாங்க. எப்ப வரைக்கும் ஓபன் இருக்கும்னு கேக்குறான். ஜாக் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறா. சார்ஜென்ட் கேசி மோனிகா கிட்ட சொல்றாரு, சார்லட்டை பார்த்த ஆளு போன் பண்ணிருக்கான்னு. கார் நம்பர் கிடைச்சிருச்சு. கில்பர்ட் டவுன்ல. அதே நேரம் ஜாக்கு அவள் டேட் போற ஆளு மெசேஜ் பண்ணிருக்கான். அவன் ஷேன் எழுந்து நின்றான். ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கான்னு ஜாக் கேக்குறான். கருப்பு நிற மனுஷங்க சாதாரணமா இதுல கலந்துக்க மாட்டாங்கன்னு சொல்றான். அப்புறம் அவன் பிள்ளை அம்மா போன் பண்றா. ரொம்ப கடுப்பா இருக்கா. அவன் அவங்க பையன் கிட்ட இல்லன்னா கடுப்பு இன்னும் அதிகம். ஜாக் என்ன சொல்றானா, காரை நிறுத்துன்னு சொல்றான். டொயோட்டா நின்ற இடத்துல ஷேன் காரையும் நிறுத்திட்டான். காரை பத்தி அவனுக்கு அதிகமா தெரியாது. ஹூட் ஓபன் பண்ணுன்னு ஜாக் சொல்றான். காரில இருந்து இருவரும் இறங்கிட்டாங்க. கேம்ரி கார் ஓட்டுனவன் வந்து உதவி தேவைன்னு கேட்கிறான். ஷேனும் ஜாக்கும் போய் சொல்ல முயற்சி பண்றாங்க. ஆனா ஆரோன் அவங்க தன்னை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டான். அம்பர் அலர்ட் காரணமா தான் ஃபாலோ பண்றாங்கன்னு உடனே கண்டுபிடிச்சிட்டான். ஜாக் மறுக்கல. அவன் முடியும் தலையையும் நெற்றியையும் பார்த்துட்டு சந்தேகம் வரும் நபர்னு சொல்றான். அவன் பெண் பிள்ளையோட டென்னிசி போறேன்னு சொல்றான். அவங்க பெண் பிள்ளைக்கு அரித்மியா உள்ளதையும் சொல்லிட்டான். காணாம போன பொண்ணை காப்பாத்த இவ்வளவு பாடுபட்டதற்கு அவங்களை பாராட்டறேன்னு சொல்றான். அவங்க காரை சோதனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி மனசுல சந்தோஷமா இருக்கவும் விடுறான். அதற்குள்ள இன்னொரு அம்பர் அலர்ட் வந்துடுச்சு. ஆனா நம்பர் பிளேட் வேற. சாரி சொல்லிட்டு ஆரோன் காரை ஓட்டிட்டு போறான். கார் போறப்போ ஜாக் ஜன்னல்ல ஒரு சிறுமிய பாக்குறான்.
டேய் அந்த பாரு, அவன் ஒரு காலு மாதிரி இருக்கான். அவன் அந்த பொண்ண பின்தொடர்றான்னு எனக்கு தெரியும்னு அவன் சொல்றான். உடனே அவன் மறுபடியும் 911 ஃபோன் பண்றான். ஆரோனோட கார விவரத்தை சொல்றான். சிசி சொல்றா, ஜாக்கோட இடம் சார்லட் கடைசியா பார்க்கப்பட்ட இடத்துக்கு எதிர்முனையில இருக்குன்னு. ஜாக் சேனை காரை பின்தொடர்ந்து வர சொல்றான். பின்னாடி சிசி கிட்ட ஆரோன் பெட்ரோல் பங்க்ல இருந்து ஃபோன் பண்ணி எங்களை தவறாக வழிநடத்த முயற்சி பண்ணிருக்கான்னு சொல்றான். அந்த குறிப்பு கொடுத்தவன் ஆரோன்னான்னு அவள் கேக்குறா. சிசி ஆச்சரியப்படுறா. ஜாக் சரியா சொல்றான். அந்த பொண்ணு வெள்ளை ஷூஸ் பிங்க் ஷாக்ஸ் போட்டிருந்தான்னு ஜாக் சொல்றான். மோனிகா சொன்னது அப்படியே. சிசி உடனே சார்ஜென்ட் கேசியா அலர்ட் பண்றா. ஆபத்துல வந்துடாதீங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஜாக் ஃபோன் வெட்டி ஆரோன் நம்பருக்கு ஃபோன் பண்றான். ஸ்லோ பண்ணு, உங்ககிட்ட தான் அந்த பொண்ணு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்னு அவன் கத்தறான். பொண்ணை கொடுத்தா நாங்க உன்னை விரட்ட மாட்டோம்னு ஜாக் சொல்றான். ஆரோன் கடுப்பா இருக்கான். பொண்ணை கொல்லிடுவேன்னு அவன் மிரட்டறான். ஜாக் சண்டை போடுறான். அப்போ ஆரோன் காரில இருந்து ஒருத்தர தள்ளிவிடுறான். அதிர்ச்சி. சரி பாருங்க, அன்னபெல் தான். ஆரானை இழந்துட்டாங்க. ஜாக் மறுபடியும் 911 போன் பண்ணி புதுசா கிடைச்ச தகவல சொல்றா. அவ சொன்ன நம்பர் ஆரானோட பிறந்த தேதின்னு அவளுக்கு புரியுது. மருந்து கடைக்கு போறானாம். ஷேன் சொல்றான் அந்த இதய துடிப்பு பிரச்சனை போய் இல்லன்னு. ஆனா ஆரானுக்கு தான் அந்த பிரச்சனைன்னு. இப்போ இரவு ஆயிடுச்சு. 2 பேருமே டாக்டர் கிட்ட போகல. ஷேன் அவன் பொடியன் கிட்ட சாரி சொல்றான். சரியா நேரத்துக்கு வர முடியலன்னு சொல்றான். யாரையோ உதவி பண்றதாலன்னு. போன் போட்ட பிறகு ஷேன் சொல்றான் பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப பிஸியா இருக்கான், அவன் பொடியனுக்கு நேரம் இல்லன்னு. அப்புறம் ஜாக் சொல்றா அவளுக்கு குழந்தை பிறந்து சில நேரத்துல இறந்து போச்சுன்னு. அழுதுட்டு இருக்கா. குழந்தை இறந்து போச்சுன்னு தெரிஞ்சும் பிறப்பு சான்றிதழையும் இறப்பு சான்றிதழையும் கொடுத்தாங்கன்னு சொல்றா. சார்லட்டோட பக்கத்துல இருக்காம விட முடியாதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் ஆரானை தேடுவாங்கன்னும். சிசி சொல்றா ஆரான் மருந்து கடைக்கு போன் பண்ணானாம். அவன் வீட்டு முகவரியும் கிடைச்சிருச்சு. மோனிகா. சார்ஜென்ட் கேசி கிட்ட மோனிகா அழுத்தா கேட்டாங்க. ஜாக் ஷேன் அருகில இருக்காங்க, அவங்கள உடனே கூப்பிடுங்கன்னு. ஆனா கேசி சார் சொன்னாரு 2 சாதாரண பொதுமக்களோட உயிரை இப்படி ஆபத்துல விட முடியாதுன்னு. சீக்கிரம் போலீஸ்காரங்க அனுப்புறேன்னு உறுதியா சொன்னாரு. ஆனா மோனிகாவுக்கு தெரியும் எல்லா போலீஸும் மாநில எல்லையில இருக்காங்க, ஆரானோட இடத்துக்கு போறதுக்கு நிறைய நேரம் ஆகும்னு. அப்ப கேசி சார் நானே போறேன்னு சொன்னாரு. மோனிகா சாரி சொல்லிட்டு ஜாக்க கூப்பிட்டு ஆரானோட வீட்டு முகவரியை சொன்னாங்க. பெண்ணை காணணும்னு தீர்மானிச்சாங்க. ஷேன் காரை ஓட்டிட்டு போனாங்க. அந்த பக்கம் வீடுகள் குறைவா இருக்குன்னு கவனிச்சாங்க. மருந்து கடையை தாண்டி கொஞ்சம் தூரத்துல இருந்த இருட்டான ரோட்டில ஆரானோட மறைவிடம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஜாக் ஷேன் பயமில்லாம இருட்டோட போயிட்டாங்க. சார்லட்டோட எங்க காணணும்னு சரியா தெரியல. ஜாக் ஷேனோட போனை கூப்பிட்டு இயர்போன் எடுக்க முயற்சி பண்ணாரு. ஷேன் விட்டுட்டு போயிருந்தது சரியா வேலை பண்ணுச்சு. சார்லட் அம்மாவை பார்க்கணும்னு கெஞ்சறத கேட்டாங்க. ஆரன் சத்தத்தை பெண் குரல்ல இருந்து பயங்கரமான ஆண் குரல்ல மாத்தி குழந்தையை பயமுறுத்தினாரு. அவர் முடியை பாருங்க, கடல் பிளந்த மாதிரி இருக்குன்னு ஷேன் கூட தாங்க முடியல. கேட்டவுடனே ஜாக் எவ்வளவு கெஞ்சினாலும் போன் வெட்டிட்டான். அப்புறம் ஒரு அற்புதமான திட்டம். ஆரானுக்கு நேரடியா போன். ஆரான் போன் எடுத்த உடனே ஷேன் மருந்து கடைன்னு சொல்லி பயமுறுத்தி மருந்து எடுக்க வர சொன்னான். இல்லன்னா நாளைக்கு வர சொல்லி அச்சுறுத்தினான். ஆரான் அந்த பொய்யை விழுங்கிட்டான். இருவரும் புறப்பட்டாங்க. வேகமா போகணும்னு ஜாக் தன் ஷூ ஹீல்ஸையே உடைச்சிட்டா. சரி, ஒரு பெரிய வீட்டை பார்த்தாங்க. ஆரான் அந்த வீட்டை விட்டு பைக்ல போறதை பார்த்தாங்க. ஆரான் கண்ணுக்கு எட்டாததும் வீட்டுக்குள்ள நுழைய திட்டம் போட்டாங்க. சார்லட் மட்டும்தான் இருப்பாங்கன்னு நம்பினாங்க. ஆனா வீட்டு முன்னாடி சங்கிலி இருந்ததை பார்த்து நடுங்கினாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. சார்லட்ட எங்கேன்னு தேட ஆரம்பிச்சாங்க. உள்ளே இருட்டு. எல்லாமே ஒன்றின் மேல் ஒன்றா அடுக்கி வச்சிருந்தாங்க. முதல் அறை சின்ன அறை, சுருங்கி போயிருந்த அறை. ஆரானோட பாதிக்கப்பட்டவங்களை அடைச்சு வச்சிருக்கலாம். ஷேன் ஒரு அறையில ஒரு காமரா டப்பால் நின்னு ஒளியேத்தி வச்சிருந்தாங்க. ஆரானோட கொடூரமான செயல்களுக்கு ஷேன் தன்னில கைவிட்டான். யாராவது இருக்கானான்னு பார்க்க. சந்தோஷமா ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஜாக் சார்லட்டைய தேடிக்கிட்டே போறான். ஒரு அறைக்குள்ள போனா ஒரு பெண் குழந்தைக்கான ஸ்கிராப் புக். அதுல ஒலிம்பியாங்கிற பொண்ணு. படங்கள்ல அவளை பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. பொம்மைகளுக்கு பக்கத்துல கட்டாயப்படுத்தி நிறுத்த வச்சிருக்காங்க. கடைசி பக்கத்துல அவங்க சடலம் படுக்கையில. ஜாக்கு அதிர்ச்சி. இன்னும் நிறைய ஸ்கிராப் புக்குகள், பல குழந்தைகளுக்கானது. ஆரானோட கொலைகளோட எஞ்சிய சாட்சிகள் இதுதான். சரி, ஷேன் ஆரானோட துப்பாக்கியை எடுத்து புதுசா டாப் பண்ணிட்டான். ஜாக்கை சந்திக்க போறான். நிறைய படுக்கைகள் இருக்கிற ஒரு அறைக்குள்ள போறாங்க. ஒரு பயங்கர வாடை. அந்த படுக்கைகள் சத்தையெல்லாம் உறிஞ்சுது. சார்லெட்ட நெருங்கிட்டோம். ஒரு படுக்கைக்கு பின்னாடி ஒரு கதவு. ஜாக் அந்த கதவுல நுழைஞ்சிட்டா. ஷேனும் பின்னாடி வந்தான். சார்லெட்டா சார்லெட்டான்னு கூப்பிடுறா. ஆனா யாரும் இல்லை. நிறைய கூண்டுகள். வெளியே வர வழி இல்லை. ஒரு பொண்ணு அழுற சத்தம். ஒரு கூண்டோட போர்வையை எடுத்தாங்க. சார்லெட்டா முகத்தை மூடிக்கிட்டு இருக்கா. பயங்கர பொம்மை. ஆரான் விட்டு போயிருக்கான்.
அத பார்த்து பயந்தா. ஷேன் அந்த பொம்மையை உடனே எரிஞ்சிட்டான். சார்லெட்டா மருந்து கடையோட ரசீதை காமிச்சா. ஷேன் கண்டுபிடிச்சான். சபாஷ். ஷெல்ஃப்ல இருந்த இயர்பட் ஒரு பொறின்னு புரிஞ்சுச்சு. ஆரான் அவங்கள பொறிகளா போட்டாரு. கூண்டுல போட்டு கழண்டுச்சு. ஜாக் பொண்ண பிடிச்சுக்கிட்டான். விடாதேன்னு சொன்னான். வேற வழி இல்ல. திரும்பி போனாங்க. ஆனா இந்த தடவை குஜோ பார்க்காவில சங்கிலியில கட்டப்பட்டிருந்தது. ஓட விடாம ஆரான் நாய் குறைச்ச சத்தம் கேட்டு எச்சரிக்கையா நின்னான். ஜாக் சார்லட்ட படிக்கட்டுகளில தூக்கிட்டு போனான். ஷேன் அவனை தடுத்து நிறுத்தினான். 2 பேருக்கும் துப்பாக்கி இருந்தது. அருகருகே சுட்டு கொன்னாங்க. ஆரான் வெளியே வந்தான். ஆனா ஜாக் சார்லட்ட தப்பிச்சிட்டாங்க. ஜாக் ஒரு அறையில மறைஞ்சான். ஆரான் அவன் கொன்னவங்களோட புகைப்படங்களை வைச்சிருந்த அறையில. கொடுமை. கனவுல இருக்கிற மாதிரி சார்லட் உணர்ந்தா. ஆரான் வருவது கேட்டா. பொண்ண பாதுகாக்க மறைச்சு வச்சா. ஆரான் அறையில புகுந்தான். ஜாக் இருமுறை சுட்டான். கடைசி சுடுறதுக்கு முன்னாடி சார்ஜென்ட் கேசி ஆரான சுட்டு போட்டான். முடிஞ்சிச்சு. ஷேன் சரியா இருந்தான். அதிகாரிகள் வெளியில காத்திருந்தாங்க. மோனிகா அவள் பொண்ண பிடிச்சுக்கிட்டு அழுதா. பாதுகாப்பா இருக்கிறதுல சந்தோஷமா இருந்தா. பாராமெடிக்குகள் ஜாக் கவனிச்சாங்க. அம்மா பொண்ணு சேர்ந்தாங்க தெரியுமா.